கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்நாளில் யாராவது என்னை அன்பு செய்ய மாட்டாரா, என்னை அன்பு செய்து என்னோடு பேச மாட்டாரா, எனக்காக சில நேரங்களை செலவிட மாட்டாரா, எனக்கு நம்பிக்கை உள்ளவராய் இருக்க மாட்டாரா என்கின்ற எதிர்நோக்கோடு நாம் வாழ்கின்றோம். நமக்காக எனக்காக யார் இருக்கின்றார்? மனத்தோர்வும் மனத்தளர்வும் பல்வேறுபட்ட குழப்பங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தை நோக்கி வருவதற்கு காரணம், எல்லா வகை சூழலிலும் நாம் பலவின் கவலைகளோடும் பிரச்சனைகளோடும் இருக்கும் பொழுது இறைமகன் இயேசுவின் ஆதரவும் அன்பும் இந்த விசுவாசமும் நம்முடைய இருக்கிறது. இறைவனை தேடி வருகின்ற பொழுது நமக்கு எல்லாம் கிடைக்கின்றது என்கின்ற ஒரு பெரும் நம்பிக்கை, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசத்தில் அன்பு இருக்கின்றது, அந்த விசுவாசத்தில் நம்பிக்கை இருக்கின்றது, அந்த விசுவாசத்தில் நாம் மன தளர்வை நீக்கி நாம் உண்மையான இறை அன்போடு வாழ இறைவன் நம்மை அழைக்கின்றார். குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக ஒரு சகோதரியை நாங்கள் தஞ்சாவூர் இருக்கின்ற குழந்தை இயேசு திருத்தலத்தில் சந்திக்க முடிந்தது. வயது ஒரு 40 வயது தான் இருக்கும். அதற்குள் பல்வேறுபட்ட பிரச்சனைகள். அவர்களுக்கு கூறினார்கள், மிகவும் வசதியான குடும்பம், மிகவும் அன்பான குடும்பம், சகோதர சகோதரிகள் எல்லாரும் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை காட்டி, இவர் மிகவும் நல்லவர், இவர் வழியாக உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும், நீ நன்றாக இருப்பாய் என்று ஒரு மன வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இவளும் நம்பிக்கையோடு அந்த நபரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு சிறு ஆண்டுகள், குறைந்த ஆண்டுகளுக்குள்ளாகவே அவர்களுடைய பிரச்சனைகள் ஏற்பட்டது. 2 பிள்ளைகள். அதன் பின்பாக நன்றாக வருமானம் வந்தது, நிறைய சம்பாதித்தார்கள். ஆனால் மனதில் நிம்மதி அல்ல. பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தது, ஆனால் அவர்களால் முடியவில்லை. பல்வேறு கவலைகள் வந்தது, ஆடம்பரங்கள் கூடின, பல்வேறு வகையான பிரச்சனைகள் வீட்டுக்குள் வர ஆரம்பித்தது. ஒருவரை ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், புரிந்து கொள்ள தயங்கினார்கள். அந்த மனைவியானவர், அந்த தாயானவர் கூறினார், எனக்கு வாழ வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லை, நான் இவ்வளவு காலம் சகித்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய பேச்சை கேட்கவில்லை, என்னுடைய குடும்பத்தாரும் நான் எவ்வாறு இருக்கிறேன் என்பதை கேட்கவில்லை. திருமணம் நடந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டும் என்னை கேட்டார்கள், எப்படி இருக்கின்றாய், இதை செய்கின்றாய், பிள்ளைகளுக்காக என்ன நினைக்கின்றாய் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு என்னை பற்றி யாரும் கேட்கவில்லை. என்னோடு பேசியவர்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றார்கள். உற்றார் உறவினர்களை நம்பினேன், இவர்கள் இருக்கின்றார்கள், எனக்காக இருப்பார்கள் என்று. திருமணத்தின் போது பல நபர்கள் வந்தார்கள். அனைவரும் கூறினார்கள், நாங்கள் இருக்கின்றோம், உனக்கு கவலைப்படாதே, பயப்படாதே, நாங்கள் உனக்காக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அந்த உறவுகள் எல்லாம் என்னிடம் இல்லை. என்னுடைய பிள்ளைகளை நான் பாசத்தோடு தான் வளர்த்தேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகாக என்னுடைய வார்த்தைகளை கேட்கவில்லை, என்னுடைய பேச்சை கேட்கவில்லை. அதனால் என்னை அன்பு செய்கின்ற ஒருவரை நான் தேடி போகின்றேன், சரியா தவறா என்பது தெரியவில்லை. என்னுடைய கணவர் இன்னொருவரை தேடி செல்கின்றார். என்னுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு ஏற்றவாறு வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். சிறிது கண்டித்தால் மனச்சோர்வுடன் 1 நாள் 2 நாள் உணவை உண்ணாமல் கூட இருக்கின்றார்கள், யாரிடம் பேசாமல் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற ஆசைப்படுகின்றேன், ஆனால் அவர்கள் தேவை வேறொன்றாக இருக்கின்றது. நான் என்ன செய்வது எனக்கு தெரியவில்லை, நான் எப்படி வாழப் போகின்றேன், எனக்கு எல்லாம் இருக்கின்றது, ஆனால் எல்லாம் இருந்தும் என் மனதில் அன்பில்லை, சமாதானம் இல்லை, நான் மற்றவர்களை எப்படி நம்புவது என்று எனக்கு புரியவில்லை. நம்புகின்ற பொழுதெல்லாம் நான் எப்பொழுதுமே நம்பிக்கையற்ற தன்மையை அனுபவிக்கின்றேன்.
ஒருவரை நம்பி நான் செல்கின்றேன், அந்த நபர் என்னிடம் நம்பிக்கையாக இருப்பது போல் இருக்கின்றார், ஆனால் ஒரு சூழலில் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடுகின்றார். நான் ஒருவர் நபரை நோக்கி சொல்கின்றேன், அந்த நபர் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் என்று கூறுகின்றார், ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு, குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அவருடைய சூழல், அவருடைய பேச்சுவார்த்தைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றது. நான் என்ன செய்வது? எல்லா வகையிலும் நான் சோர்ந்து விட்டேன். நான் ஒரு காலத்தில் நல்லதாக இருந்தேன், கடவுளை நம்பினேன், விசுவசித்தேன், எனக்கு மன நிம்மதி இருந்தது. ஆனால் ஒரு சூழலில் இவைகளெல்லாம் என்னிடமிருந்து தூர போய்விட்டது. நான் அவர்களிடம் கேட்டேன், ஏன் போனது என்று உங்களுக்கு தெரியுமா? நான் ஆசைப்பட்டேன், இவ்வாறு இருக்க வேண்டும், அவ்வாறு இருக்க வேண்டும், என்னிடம் எல்லாம் இருக்கின்றது என்பதை நான் மனமதையோடு நான் எல்லாவற்றையும் ஆசைப்பட்டேன். ஆனால் கடவுளை என்னதாக கொள்ள, கடவுளை அன்பு செய்ய என்னிடம் இருந்த தொடக்கத்தில் இருந்த விசுவாசம், அன்பு குறைந்து கொண்டே வந்தது. பல அன்பை நான் தேடினேன், பல உறவுகளை தேடினேன் என்கின்ற வார்த்தைகள் வந்து கொண்டே இருந்தது. அழத் தொடங்கினார். நான் ஆறுதலாக கூறினேன், கடவுள் ஒருவர்தான் கடைசி வரை இருப்பவர். எல்லா உறவுகளும் போய்விடும், கடைசி வரை உனக்கு ஆறுதலாக இருப்பவர் அவர் ஒருவர்தான். அவரிடம் நீ சென்று வேண்டு, நீ இன்றே நீ அமைதியை பெற்றுக்கொண்டாய் என்று விரும்பு, அந்த அன்பை பெற்றுக்கொண்டாய் என்பதை நீ உணர்ந்து கொள் என்றார். இன்றைய நற்செய்தியில் பார்க்கின்றோம், இறைமகன் இயேசு பேதுருவிடம், சாதாரண ஒரு மனிதர், ஒரு மீன் பிடிப்பவர், நம்மை போன்றவர் தான், சாதாரண கூலி தொழிலாளி என்று கூறலாம். அவரிடம் 3 முறையாக தன்னுடைய திருச்சபையை, தன்னுடைய திருத்துதர்களை, தன்னுடைய மக்களை கையில் ஒப்படைப்பதற்கு முன்பாக, நீர் என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார். 3 முறை கேட்கின்றார். பல நேரங்களில் மக்கள் என்னை அன்பு செய்கின்றார்களா என்கின்ற சந்தேகம் வரும். ஆனால் இறைவன் இயேசு அவரிடம் கேட்கின்ற பொழுது சந்தேகத்தோடு கேட்கவில்லை, அந்த அன்பை உறுதிப்படுத்துகின்றார். அந்த அன்பை மேலும் மேலுமாக விசுவாசத்தை வளர்க்கின்றார். அந்த கேள்வியில் விசுவாசத்தை வளர்க்கின்றார், ஒரு அன்பை வளர்க்கின்றார். அந்த அன்புக்கு மேலான ஒரு ஒழுக்கத்தை எதிர்பார்க்கின்றார். ஏனெனில் தன்னுடைய மக்களை, தன்னுடைய ஆடுகளை, தன்னுடைய திருத்தூதர்களை இவர் வழிநடத்தப் போகின்றார். அவர் இயேசு முதல் முறையாக கூறியது, நீர் என்னுடைய ஆடுகளை பேணி வளர்த்தல். எவ்வாறு பேணி வளர்ப்போம்? நம்முடைய சூழலில் நாம் இறைவன் நம்முடைய கைகளில் குழந்தைகளை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், ஒரு குடும்பத்தை தருகின்றார். இந்த சமுதாயத்தில் கணவன் மனைவியாக வாழ்வது மிக எளிது. நாம் விரும்பிய இடத்தில் இளமையாக இருக்கின்றோம், பொறுப்புகள் குறைவு. அதனால் என்ன செய்கின்றோம்? இளமையாக இருக்கின்ற பொழுது நீ விரும்பிய இடத்திற்கெல்லாம் சென்றாய். பேதுருவை நோக்கி கூறினார், நீ விரும்பிய இடமெல்லாம் சென்றாய், உனக்கு தேவையான விருப்பமானதை எல்லாம் செய்தாய். ஆனால் முதுமை வருகின்ற பொழுது, அதாவது முதுமை என்றால் நம்முடைய குடும்ப வழக்கில் தந்தையாக தாயாக மாறுகின்ற பொழுது ஒரு பெரிய பொறுப்பு, அது ஒரு பெரிய பொறுப்பு. இறைமகன் இயேசு நம் மீது அன்பு கொண்டு நம்ம கையில் அவருக்கான பிள்ளைகளை பெற்றெடுத்து அவருக்கான குடும்பத்தை, சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு பொறுப்பை இறைவன் நம்மையில் ஒப்படைக்கின்றார். பேதுருவிடம் கூறுகின்றார், நீ இவைகள் அனைத்தையும் விட என்னை அன்பு செய்கின்றாயா? இவைகள் அனைத்தும் என்றால் என்ன? இந்த உலகில் இருக்கின்ற உறவுகள், இந்த உலகில் இருக்கின்ற மக்கள், இந்த உலகில் இருக்கின்ற உன்னுடைய குடும்பத்தார், நம்முடைய வழக்கில் நம்மிடம் இருக்கின்ற பணம், பொருள், செல்வம், இப்பொழுது மொபைல், நம்முடைய கைகளில் இருக்கின்ற அனைத்து வகையான செல்வங்களை விட நீ என்னை அன்பு செய்கின்றாயா? மிகவும் கடினமான கேள்வி. இவைகள் அனைத்தையும் விட நீ என்னை அன்பு செய்கின்றாயா? சில நேரங்களில் பிள்ளைகளின் கைகளில் இந்த மொபைலை இருந்து எடுத்துக்கொண்டீர்கள் என்றால், சாப்பாடு இல்லை, படிப்பு இல்லை, எல்லாமே இல்லைன்னா தொடக்கத்திலிருந்தே நாம் என்ன செய்து விட்டோம்? பிள்ளைகளிடம் கையில் மொபைலை கொடுத்து விட்டோம். உண்பதற்காக, நாம் நிம்மதியாக இருப்பதற்காக,
நாம் சுமை இல்லாமல் இருப்பதற்காக அவர்கள் கையில் எதை கொடுத்து விட்டோம்? ஒரு தீமையான கருவியை கொடுத்து விட்டோம். இன்று அதனால் நாம் படுகின்ற அவதிகளை நாம் உணர்கின்றோம், பார்க்கின்றோம். தனித்தனியாக மொபைல். அருட்பணியாளர் ஜோ மன்னாத் என்பவர் கூறுகின்றார் தன்னுடைய கட்டுரையில், இன்றைய சமுதாயத்திலிருந்து இந்த மொபைல் போனை எடுத்துக்கொண்டால் சமுதாயம் திறந்து விடுமல்ல, பாதி மக்கள் பைத்தியங்களாக சுற்றி திரிவார்கள். எல்லாம் அதேவே ஆகிவிட்டது. இன்னும் ஒரு கட்டுரையில் நான் படித்தேன், எங்கே இந்த மக்கள் கைகளில் ஜெபமாலையும் விவிலியத்தையும் ஏந்தியவர்கள், இந்த உலகில் விசுவாசத்தை கொடுத்தவர்கள், ஆசீர்வாதத்தை கொடுத்தவர்கள், திருச்சபையையும் திரு குடும்பங்களையும் வளப்படுத்தியவர்கள் எங்கே சென்றார்கள்? நம்முடைய எதிர்கால, நம்முடைய பழைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அன்பாக இருந்தோம், எவ்வளவு உறவுகளோடு வாழ்ந்தோம். உற்றார் உறவினர்கள், அண்ணன் தம்பி மாமன் சித்தப்பர் என்கின்ற ஒரு உறவுகளோடு வாழ்ந்தோம். இவைகளெல்லாம் தாண்டி போய்விட்டன. மாலை நேரம் என்றால் 6 மணி என்றால் எல்லாரும் வீட்டிற்குள் வர வேண்டும். இப்பொழுது 6 மணி ஆனதால் வெளியே செல்கின்றோம். ஒன்றாக சேர்ந்து சமைத்தோம், ஒன்றாக சாப்பிட்டோம், ஜெபித்தோம். இன்று ஜெபங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. முழந்தால் படியிட்டு ஜெபித்தோம், குடும்பமாக சேர்ந்து ஜெபித்தோம், ஜெபமாலைகள் ஜெபித்தோம், விவிலியம் வாசித்து அதை பெற்றோர்கள் பகிர்ந்து கொண்டோம், அதை கதையாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தோம் பெரியவர்கள். ஆனால் இந்த ஒரு தலைமுறைதான் நம்முடைய விசுவாசத்தை, உண்மையான அன்பை, நம்முடைய இரக்கத்தை, மன்னிப்பை நம்முடைய குடும்பங்களுக்கு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு விட்டு செல்லாத ஒரு தலைமுறை. ஆசீர்வாதத்தை, நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய இளம் தலைமுறைக்கு கொடுக்கவில்லை. ஆடுகளை பேணி வளர் என்று கூறினார். நாம் ஆடுகளை மேய்ப்பவர்களை பார்த்திருக்கின்றோமா? என்ன செய்வார்? எல்லாருக்கும் முன்பாக செல்வார். ஆடுகளுக்கு முன்பாக செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும், எங்கு இருக்க வேண்டும், எங்கு போக வேண்டும் என்று. மாதிரியாக இருந்தார்கள். ஆடுகளை மேய்ப்பவர்கள் முன்மாதிரியாக இருந்தார்கள். அவர்களுடைய மிக மனச்சிதறல் இருந்ததில்லை, அவர்களிடையே மனக்குழப்பம் இருந்ததில்லை. ஒரே நேர்மையான வழிகளை பின்பற்றினார்கள். நாம் பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கின்றோம், நம்முடைய செயல்பாடுகளை சிதறடிக்கின்றோம். நம்முடைய கவலைகள் பெரிதாகிக் கொண்டே இருக்கின்றது. இறைவனிடம் இருந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. காரணம், நாம் பல்வேறு கவலைகளை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 16, 24, 25 பார்க்கின்றோம், என்னை பின்பற்றி செல்ல விரும்புகிறவர் என்னுடைய தன்னை தாய், தந்தை, பிள்ளைகள் இவைகள் அனைத்தையும் துறந்து தன்னுடைய சிலுவையை ஏற்று என்னை பின் செல்லட்டும். அப்படி என்றால் நாம் அனைத்தையும் துறக்க வேண்டும். நம்முடைய கொடுக்கப்படுகின்ற பொறுப்புகளை விட்டு அல்ல, அவைகளை சேர்த்து அவர்களோடு சேர்ந்து நமக்கு ஏற்படுகின்ற பொறுப்பு சுமை, பெருஞ்சுமை, பொறுப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு நாம் வாழ வேண்டும். இயேசுக்கு பின்பால் செல்ல வேண்டும். நாம் தேவசகாயம் பிள்ளை, நம்மை போன்ற சாதாரண மனிதர், நம்மை போன்ற குடும்பங்களில் இருந்தவர், எவ்வாறு வாழ்வது, எவ்வாறு புனிதர்களாகுவது, எவ்வாறு இயேசுவை நம்புவது, விசுவசிப்பது. ஆனால் இவர் சாதாரண மனிதர், நமக்கு சாதாரண குடும்பத்தில் இருந்தவர், நம்மை போன்றுதான் குடும்ப பொறுப்பில் இருந்தவர். இன்று நம் முன்பாக புனிதராக இருக்கின்றார். நாமும் புனிதராகலாம், நாமும் இறைவனுடைய நம்பிக்கையில் வாழலாம். அந்த அன்பில் விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும், பொறுப்பு இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். இருந்தது நம்முடைய சமுதாயத்தில். நாம் தொலைத்து விட்டோம். நாம் தொலைத்து விட்டு தேடுகின்றோம். எவையை தொலைத்து விட்டோம்? பொருள்களில் தொலைத்து விட்டோம், சொத்தில் தொலைத்து விட்டோம், உறவுகளில் தொலைத்து விட்டோம், நம்பிக்கையற்ற உறவுகளில் தொலைத்து விட்டோம். தொலைத்து விட்டு இன்று தேடுகின்றோம். அவைகளிலெல்லாம் அன்பு இருக்கும் என்று நினைத்தோம், ஆனால் போலியாக மாறிவிட்டது. நம்முடைய அன்பில் தூய்மை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும், நம்பிக்கை இருக்க வேண்டும். பல நேரங்களில் கூறுவேன், பிறர் எப்படியானாலும் இருக்கட்டும், உண்மை உள்ளவர்களாக இல்லை,
என்று இல்லை இல்லை என்று பல கூறுகின்றோம். ஆனால் நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? என்னுடைய அன்பில் விசுவாசம் இருக்கின்றதா? என்னுடைய அன்பில் இறை நம்பிக்கை இருக்கின்றதா? என்னுடைய அன்பில் நம்பிக்கை இருக்கின்றதா? நம்மையே நாம் சுதித்து பார்ப்போம். தனக்கென்று எதுவுமே இயேசு வைத்துக் கொள்ளவில்லை. தன்னுடைய திருத்தூதர்களை எடுத்து கூட்டி சென்று அவர்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அந்த வழிநாட்டுதலில் அன்பு இருந்தது, அந்த வழிகாட்டுதல் பகிர்வு இருந்தது, அந்த அன்பில் விசுவாசம் இருந்தது. அவர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தார். நான் என் தந்தையிடமிருந்து எதையெல்லாம் பெற்றுக்கொண்டேனோ அதை அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நாம் இறைவனிடமிருந்து எந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றுக்கொள்கின்றோமோ அதை அனைத்தையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இன்னும் ஒன்று, அவர் ஆடுகளை செல்கின்ற பொழுது பல ஆடுகள் அங்கிங்குமாக செல்கின்றன. வழிமுறைப்படுத்துகின்றார். காத்திருக்க வேண்டும், காத்திருந்து பெற வேண்டும் என்கின்ற ஒரு ஒழுக்கத்தை கொடுத்தார். இன்று நாம் காத்திருப்பதில்லை. எந்த ஒரு காரணத்திற்காகவும் எதையாவது ஒன்று கேட்டுவிட்டார்கள் என்றால் உடனடியாக கொடுத்து விடுகின்றோம். பிள்ளைகளும் சரி, ஏதாவது பெற வேண்டும் என்றால் மனம் அதை நோக்கியே செல்லிக் கொண்டிருக்கின்றது. அதை பெற்றுவிட வேண்டும், நல்லதோ கெட்டதோ. நாம் பொறுமையாக இருப்பதில்லை. அன்பில் பொறுமை வேண்டும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், அன்பு எவ்வாறு இருக்கின்றது, எவ்வாறு இருக்கப்பட வேண்டும். தெளிவான அன்பு, உண்மையான அன்பு இருக்க வேண்டும். இயேசுவிடம் அந்த அன்பு இருந்தது. யோவான் நற்செய்தி 15:10 கூறுகின்றார், வாழ்வு பெற கொடுக்க வேண்டும் என்று, அதுவும் முழுமையான வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று. நாம் முழுமையான வாழ்வை பெறுகின்றோம், இறைவனிடமிருந்து பெறுகின்றோம், அனைத்து ஆசீர்வாதங்களையும் பெறுகின்றோம், இறைவனுடைய அன்பை பெறுகின்றோம், இறைவனுடைய அரவணைப்பை பெறுகின்றோம். ஆனால் நாம் பெறுகின்ற அந்த ஆசீர்வாதங்களை, அன்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றோமா? நம்முடைய தலைமுறைகளுக்கு கொடுக்கின்றோமா? கொடுத்தல் அன்பில் புனித பவுல் கூறுவார், பெறுவதை விட நீங்கள் கொடுப்பதில் பேருவகை கொள்ளுங்கள். இறைமகன் இயேசு அதை செய்தார். கொடுத்தல், நம்முடைய நேரத்தை கொடுத்தல். பிள்ளைகளுக்காக நேரத்தை கொடுக்கின்றோமா? எங்கு சென்றாய், எதற்கு செல்கின்றாய், இதையெல்லாம் கேட்பதற்கு முன்பாக அவர்களிடமிருந்து பல்வேறு தவறான வார்த்தைகள் வரும். ஏன் அதை கேட்குற, எதுக்கு கேட்குற என்று பதில் வர அளவிற்கு நாம் வளர்த்து விட்டோம், நாம் வழிவகை செய்து விட்டோம். இன்று நாம் உணர்கின்றோம் எவ்வாறு பிள்ளைகளை வளர்ப்பது என்று. 2வது முறையாக கூறுகின்றார், என்னுடைய ஆடுகளை மேய்த்தல். எங்கு கூட்டி செல்ல வேண்டும், எங்கு கூட்டி செல்லக்கூடாது. சிறு தவறு என்றாலும் புனித அவிலத்திரசால் கூறுவார், தவறுகள் சிறு உருவத்தில் இருக்கின்ற பொழுதே அதை எடுத்து விடு, இல்லை என்றால் பெரிதாகும் பொழுது அது மிக பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும். சிறு சிறு தீமைகள், சிறு சிறு குற்றங்கள் போகட்டும், பார்த்து விடலாம் என்று கூறினால் பெரிய வகையில் வந்த பிறகு நாம் அதை தடுப்பதற்கு முயற்சிகள் பல எடுக்க வேண்டியிருக்கும், பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். இன்றைய சமுதாயத்தில் தேவையானது பொறுப்பான அன்பு. அந்த அன்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்த வேண்டும். இன்றைய தலைமுறையில் அதிகமாக ஆண் பிள்ளைகளுக்கு இன்றைய ஒரு வரவு அறிவார்ந்த சிந்தனை சொல்கின்றது, இன்றைய ஆண் பிள்ளைகளுக்கு அதிகமான வார்த்தைகள், நன்மையான வார்த்தைகளை கூட்டுங்கள், பொறுப்புகளை கொடுங்கள். நாம் எதை கொடுக்கின்றோம்? கொடுப்பதிலும் நாம் யோசிக்க வேண்டும். ஒரு காலத்தில் நமக்கு 10 ரூபாய் என்பது ஒரு பெரிய சொத்தாக இருந்தது, பெரிய ஒரு பொக்கிஷமாக இருந்தது. இந்த 10 ரூபாய் என்பது சாதாரணமாகிவிட்டது. நம்முடைய உழைப்பை நாம் விரயமாக்குகின்றோம். கவலைப்படுவதற்கு காரணம் என்ன? இன்று பாக்கெட் மணி கொடுக்கிறோம், நமக்கு கிடைத்ததே இல்லை. 100 ரூபாய் என்பது ஒரு மாச காலம் நாம் காத்திருந்தோம். ஆனால் இன்று நேரடியாக 100 ரூபாய். பிறந்த நாள் செலவு 5000 ரூபாய். உணவுகள், உறவுகள், அது 2வது கையில் மொபைல், 2வது பைக் அல்லது பைசா, இது 3ம் கொடுத்து விடுகின்றோம். கொடுத்த பிறகு நாம் அவரை வருகின்றோம், எப்போ வருவான் வீட்டுக்கு என்று காத்திருக்கின்றோம். பிள்ளைகளிடமும் அதே போன்று இதை செய்கின்றோம். பெரிய வீடாக இருக்கும், 3 அறைகள் 4 அறைகள், ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அறைகள். பிள்ளைகளை கவனித்தல், பேணி வளர என்று கூறுகின்றார். பேணி வள என்றால் அவர்கள் எவ்வாறு வளர்கிறார்கள், யாவரோடு எங்கேயோ எந்த தொடர்பில் இருக்கின்றார்கள்,
இந்த செயல்பாடுகளில் இருக்கின்றார்கள். கவனிக்கின்றோமா? எனவே அன்பார்ந்தவர்களே, இன்று இறைமகன் இயேசு கூறுகின்றார், நீ என்னை அன்பு செய்கின்றாயா? பேதுருவிடம் கேட்ட அதே கேள்வி நம்மிடம் கேட்கின்றார். நீ என்னை அன்பு செய்கின்றாயா? என்னுடைய ஆடுகளை மேய். நல்ல ஒரு சமுதாயம். நாம் திருமண நேரங்களில் நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பையன், நல்ல பிள்ளை என்று தேடி தெரிகின்றோம். ஏன் என்னுடைய குடும்பத்திலிருந்து நல்ல ஒரு கணவன், நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு பிள்ளை ஏன் தேடி தெரிய வேண்டும்? தொலைத்து விட்டோம். இன்று வசதிகளையும் அதிகமான செயல்பாடுகளையும் நாம் மனிதர் ஏற்றுக்கொள்கின்றோம். ஏற்றுக்கொண்டு விட்டு நன்மையான காரியங்களை தொலைத்து விட்டோம். எப்படியும் வாழலாம் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. எப்படியும் சம்பாதிக்கலாம் என்கின்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆனால் நாம் இவையெல்லாம் தொலைத்துவிட்டு எது தேவையோ அதை நாம் தொலைத்து விட்டோம். தொலைந்து விட்டோம். அவைகளில் இன்று தேடி திரிகின்றோம். ஆலயங்களில் பல இடங்களில் தொலைந்ததை தேடி கொண்டு இருக்கின்றோம். ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை நாம் செய்யலாம். இதெல்லாம் தொலைஞ்சோன்னு. உண்மையான நண்பர்கள் இருந்தார்கள் சிறு வயதில். அங்கு சந்தேகம் இருந்தது இல்லை, அங்கு உண்மை இருந்தது, விசுவாசம் இருந்தது. இன்று நண்பர்களிடையேயும் சந்தேகம் வந்துவிட்டது. நம்மிடம் அறிவு கூடியதால் மற்றவர்களை பற்றி அறிய ஆரம்பிக்கின்றோம். இறைவனை பற்றி அறிவை குறைகின்றோம். கூட இருப்பவர்களை பற்றி நாம் அறிய ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இறைவனை பற்றிய அறிவு குறைந்து கொண்டே இருக்கின்றது. அவர் எங்கு போகின்றார், எங்கு செய்கின்றார், மற்றவருடைய வாழ்க்கையில் நாம் நுழைகின்றோம். அவனுடைய இறைவன் நம்மில் நுழைய நாம் அனுமதிப்பதில்லை. இவைகளெல்லாம் இருப்பதால் பல உறவுகள் இருந்தது. இன்று ஒரே ஒரு பிள்ளை. அந்த ஒரு பிள்ளையையும் வளர்ப்பதற்கும் நாம் பல துன்பங்களை அனுபவிக்கின்றோம். ஒரு பிள்ளைதான் 100 பிள்ளைக்கு சமமாக பார்க்க வேண்டிய சுமை வந்துவிட்டது. சுமைகள். அன்று 10 பிள்ளைகள் இருந்தார்கள், சந்தோஷமாக இருந்தார்கள். ஒரே அறையில் தூங்கினார்கள், அங்கு எந்த சலசலப்பும் இல்லை. ஆனால் ஒரு பிள்ளைதான். அந்த ஒரு பிள்ளையும் படுத்துகிற பாடு என்றால் தாங்க முடியாத அளவிற்கு துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றோம். ஏன்? எங்கே தொலைந்தோம்? அன்பார்ந்தவர்களே, நம்மில் இருக்கின்ற பல தீய எண்ணங்களை, தீய சுமைகளை நாம் விட்டு விடுவோம். அனைத்தையும் விட்டுவிட்டு, தந்தை, தாய், மகன் இவைகளெல்லாம் விட்டு விடுவதல்ல, மாறாக இவர்களோடு சேர்ந்து நம்முடைய விசுவாசத்தை உருவாக்க வேண்டும். உறவுகளை வளர்த்தப்பட வேண்டும். நம்முடைய நம்பிக்கையை வளர்க்க வேண்டும். நம்பிக்கையை, விசுவாசம் பிள்ளைகளிடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய விரும்பிய இடத்தில் நாம் வாழ்ந்தோம், விரும்பாததை செய்கின்றோம். விரும்பாத எண்ணங்களை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும். சிந்தனைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். நம்முடைய வார்த்தைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். வார்த்தையில் அன்பு இருக்க வேண்டும். எண்ணங்களில் அன்பு இருக்க வேண்டும். ஆடுகளை சில நேரத்தில் அவுத்து விட்ட என்ன ஆகும்? எல்லா வீட்டுக்கும் எங்கெங்கும் போகும். யார் தோட்டத்திலையும் போய் எதையும் சாப்பிடும். நம்முடைய எண்ணங்களை சிதறடிக்கப்பட்டு இருக்கின்றது. இன்று எங்கு வேண்டுமானாலும் எவர் வீட்டிலும் எவருடைய மனதிலும் புகுந்து நம்முடைய எண்ணங்களை செலுத்தி கொண்டே இருக்கின்றோம். சிதறடிக்கப்பட்ட எண்ணங்கள், சிதறடிக்கப்பட்ட வார்த்தைகள், சிதறடிக்கப்பட்ட செயல்பாடுகள். மனிதர்களாக மதிக்காத ஒரு சமுதாயம். பொருட்களாக மதிக்கின்றோம். தேவைப்படும் போது உபயோகிக்கின்றோம், தேவையற்ற பொழுது தூர எழுந்து விடுகின்றோம். நாம் இன்று நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, இறை அன்போடு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். இங்கிருந்து போகின்ற பொழுது நன்மை எடுத்து செல்வோம். அன்று இயேசுவை தொலைத்தார்கள். தாய் மரியாள், சூசையப்பர் ஆலயத்திலும் வருகின்ற பொழுது தொலைந்து விட்டார்கள். எங்கெங்கோ தேடினார்கள். இறுதியில் ஆலயத்தில் இருந்தார். அங்கிருந்து வீட்டிற்கு போகின்ற பொழுது இயேசுவை எடுத்து சென்றார்கள். இயேசுவை தன்னோடு கூட்டி சென்றார்கள். நாமும் இங்கே வந்திருக்கின்றோம். எதையோ தொலைத்து விட்டு, கடவுளை தொலைத்து விட்டு இன்று இங்கிருந்து செல்கின்ற பொழுது இயேசுவை நம்முடைய கைகளில் எடுத்து செல்வோம், ஏந்தி செல்வோம், மனங்களில் ஏந்தி செல்வோம். துன்பங்கள், பிரச்சனைகள், கவலைகளை இந்த நடையிலே எங்கேயே விட்டுவிட்டு போகின்ற பொழுது இயேசுவை கூட்டி செல்வோம். அந்த இயேசு நமக்கு கூட இருப்பார். அன்று அவர்கள் சூசேப்பர் மரியாளோடு சென்று அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நாம் என்று இயேசுவை, இறைவனை தேடுகின்றோமோ, இறைவன் நம்மை தேடுவார்.
நம்மோடு இருப்பார், நம்மோடு செயல்படுவார், நமக்கு கீழ்ப்படிந்திருப்பார். ஜெபம், அதான் ஜெபம். ஜெப வாழ்க்கை என்பது எப்பொழுதும் நம்மோடு இருக்க வேண்டும். ஜெபமே வாழ்வாக இருக்க வேண்டும். தொடர்ந்து அத்தகைய கிருபைக்காக, அத்தகைய நம்பிக்கைக்காக இத்திருப்பலி வேண்டுவோம். ஆமேன்.